Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம் இந்த குழந்தை உளவியல் சம்பந்தமாக நேற்றைய தினம் அதன் அடிப்படைகளை தெரிந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த குழந்தை உளவியலில் அடுத்த பகுதியாக பிள்ளைகள் சில விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்க்கும். அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கணும். அதே நேரம் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுல சில தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில் பார்ப்போம். பொதுவாக பிள்ளைகள் எப்போவுமே தாய் தகப்பன்கிட்ட அன்பை எதிர்பார்க்கும். அன்பை தாய் தாப்பன்ட்டு அந்த பிள்ளை எப்போவும் எதிர்பார்க்கும். உம்மா நம்மளோட இரக்கமாக இருக்கணும், வாப்பா நம்மளோட இரக்கமாக இருக்கணும், எல்லாரும் நம்மளோட இரக்கம் காட்டி இருக்கணும்ன்றது குழந்தைகளுடைய பொதுவான எதிர்பார்ப்பு. இப்போ இந்த எதிர்பார்ப்பு சில பிள்ளைகளுக்கு கிடைச்சும், சில பிள்ளைகளுக்கு கிடைச்சாமல் இருக்கும். கிடைக்காத பிள்ளைகள் தான் அந்த அன்பு கிடைச்சாத காரணத்தால் பல பிரச்சனைகளை வீடுகளில் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் அதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் நிறைய பிரச்சனைகளை செய்யும். இப்போ வாப்பா பொதுவாக வேலைக்கு போகிறவராக இருக்கலாம். காலையில் எலும்பினா புள்ளை எலும்பும் முதல் வாப்பா வேலைக்கு போய் புள்ளை எலும்பி பார்த்தா வாப்பா இல்லை. அப்போ தகப்பன்கிட்ட இருக்கிற அந்த அரவணைப்பு பிள்ளைக்கு கிடைச்சாமல் போகுது. அவர் நைட்டுக்கு தான் வருவார். வந்தால் புள்ளை தூங்குகிற நேரம், அந்த டைமில் புள்ள விளையாடுமா வாப்பாவோட படுத்து தூங்கிடும். உம்மா மட்டும் வீட்டில் இருப்பாங்க. இந்த உம்மா மட்டும் வீட்டில் இருக்கிற நேரம் அந்த பிள்ளை வீட்டில் சரியான பிறலி பண்ணும், கூத்து போடும், சாமான் சட்டி முட்டை இழுக்கும், உடைச்சும், இந்த பண்டம் பாத்திரங்களை இழுத்து போட்டு அதை மிரிச்சும் உதைச்சி திரியும், தள்ளிக்கிட்டு திரியும். இதெல்லாம் அந்த பிள்ளை என்ன செய்யும்னா செய்யும், சத்தம் போடும். இப்படி செய்கிற நேரம் அந்த இடத்துல நம்மளோட ரியாக்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை என்ன செய்யும், அது அந்த இடத்துல மனநலம் வளர்ச்சி அடையும் அல்லது பாதிக்கப்படும். இப்போ உம்மா கிட்ட இருந்து வார ரியாக்ஷன் பிள்ளை எதிர்பார்க்காததாக இருந்துச்சுண்டா அந்த இப்போ பொதுவாக அப்படித்தானே, தனியாக இருந்து ஒரு 4 பிள்ளையை வளர்க்குறது லேசி வேலையா? வாப்பா இல்லாட்டி உம்மா மட்டும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கஷ்டம். நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கிற சில உம்மாமார் வாப்பா வெளிநாடு போயிடுவார், இல்லாட்டி வேலைக்கு போயிடுவார், தொழில் துறவுண்டு போயிடுவார். இந்த 4 பிள்ளைகளை வச்சு கொண்டு ஒரு உம்மா வளர்க்குறதுக்கு, அந்த 4 பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவக்கு ஏலா கஷ்டம். உங்களோட வாப்பா பெற்று போட்டு வீட்டில் இருக்கிறதில்ல, வெளியே போயிடுற, நான் பட்டு மாள்றேன்னு சொல்லி 2 பேர் தான் பெற்று போட்டது. பெற்று போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறேன்னா அந்த அவங்களோட அந்த மன இதை சுமையை எப்படி இறக்குறேன்டா உங்கள் வாப்பா அப்படின்னு தான் இறக்கிற. அதை வாப்பா மேலே காட்டிக்கொள்ள, இல்லாட்டி என்ன செய்கிறேன்டா அந்த பிரச்சனையை பிள்ளைகளில் காட்டுற. ஒன்று பிள்ளைகளை திட்டுற, இல்லாட்டி பிள்ளைகளை அடிக்கிற, அந்த பிள்ளைகளை செய்கிற வேலையை தடை செய்கிற, இப்படியெல்லாம் நடக்கிற. பதுவா செய்கிற, சில உம்மாமார் பதுவாவும் செய்கிற. நாசமாக போக இந்த பிள்ளை இவ்வளோ பிறலி பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளையில் போகிறதுக்கு அது இது என்ன வாயில் வாரதையெல்லாம் விட்டு அடிக்கிற உம்மாமாரும் இருக்கிற. பதுவா செஞ்சு பிள்ளைகளை ஏசி திட்டி அந்த மாதிரி அதுகள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை உம்மா எரிச்சலோடு பார்த்தாங்கண்டா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்னா அவங்களோட முன்னேற்றம் அப்படியே தடைப்படும், குறுகும். உம்மட்ட இருந்து வார ரியாக்ஷன் கோபத்தோட எரிச்சலோட புள்ள ஒரு வேலையை செய்யக்குள்ள இழுத்து கொண்டு போட்டு தொப்பு தொப்புன்னு முதுகில் அடித்து உட்காரவை, அப்படியே இரி ஓடாத பாயாத அப்படின்னு அந்த பிள்ளைய செய்கிற நேரம் அந்த புள்ள தானாகவே என்ன செஞ்சிருமாண்டா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் நம்மளால் செய்ய இயலாது, செய்யக்கூடாது போல், இதெல்லாம் நம்ம செஞ்சால் யாரும் விரும்ப மாட்டாங்கன்ட்டு உம்மா அவங்களோட சோழியை பார்க்குறதுக்கு அவங்களோட லேசிக்கு பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுறது. அவன் பிறலி பண்ணுறவன் தான்.
புள்ள ஓடுற பாயிர உடைச்சிற சாமானை இழுக்கிற இதெல்லாம் நடக்கும் தான். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறோம்ன்ற பேரில் திட்டுறதும் அடிச்சுறதும் தான் கண்ட்ரோல்னு நினச்சிறாங்க. திட்டுறதும் அடிச்சுறதும் ஒரு நாளும் கண்ட்ரோல் இல்லை. அது பிள்ளையை பாதிக்கும். இதுதான் உண்மை. நாம் பிள்ளைய அடித்து முதுகில் அடித்து தலையில் குட்டை போட்டு இழுத்து கொண்டாந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோமா, அவனோட ஆக்டிவிட்டீஸை நாங்கள் தான் முடக்கிறோம். அவன்கிட்ட சுறுசுறுப்பை நாம் இல்லாமல் ஆக்குறோம். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. புள்ள தப்பு செஞ்சால் அதை அன்பாக சொல்லணும். பிள்ளைக்கு அழகான முறையில் அந்த தப்பை பிள்ளைக்கு எடுத்து சொல்லி அந்த பிள்ளையை அது செய்கிற தப்புல இருந்து டைவர்ட் பண்ணணும். ஒரு புள்ள ஒரு சாமானை இழுத்து போடுதுன்னு வைங்களேன், போட்டால் தட்டப்பட்ட சத்தம் கேட்கும். ஒரு பிளேட்டை இழுத்து போடும், அதை இழுத்து காலால் மிதிக்கும், தள்ளிட்டு போகும். ஒரு கதிரையை சேரை இழுத்து தள்ளும், அதை பிரட்டி பார்க்கும். இதையெல்லாம் செஞ்சு பார்க்கி தான் புள்ளைட இயல்பு. அது என்ன செய்யும், அப்படி போடுற நேரம், ஒரு சாமானை போட்டு மிதிக்கிற நேரம், அல்லது ஒரு சாமானை எடுத்து அது அந்த கீழே போட்டு சத்தம் வார நேரம், அதில் இருந்து வார சவுண்டையோ அல்லது அது புழுறதையோ, அதை புழுறத்து இது திருப்பி நிமித்தி வைக்கிறதையோ அந்த புள்ள ரசிக்குது. அதில் இருந்து அந்த புள்ள என்ன செய்தண்டா ஒரு விஷயத்தை படிச்சுது. ஓ, இந்த சாமான் விழுந்தால் இதில் இப்படி ஒரு சத்தம் வரும், இதை நாம் தள்ளிட்டு போனால் இதில் அடுத்த மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். சேரை எடுத்து அந்த புள்ள தள்ளிக்கிட்டு போகும். வண்டி ஓட்டுறேன்னு அது நினைச்சும் அந்த புள்ளைட அந்த மனசுக்குள்ளே என்ன இப்போ ஓடுமண்டா, நான் இப்போ ஒரு வண்டியை ஓட்டுறேன், நான் வண்டி ஓட்டுறேன்டா. உம்மை பறித்து கதிரையை தூக்கி அங்கே வச்சுட்டு புள்ளையை இழுத்துட்டு வந்தா அவன் அதை செய்ய மாட்டான். போகிறேன் அவனுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் அவன்ட கற்பனை வேறு. அந்த உணர்ச்சி அந்த உணர்வு அது அந்த பிள்ளைக்குள்ளே கிரியேட் ஆகும்போது அதை விட்டுறணும். நீங்கள் ஓட்டுங்க, உங்களுக்கு ஓட்டையிலும், நீங்கள் நல்லா ஓட்டுவீங்க, வண்டியெல்லாம் வாங்கி தரேன் பிள்ளைக்கு, இப்படி நாம் சொல்லும்போது அந்த பிள்ளையோட மைண்ட் செட்டில் என்னால் ஏலும், இதை செய்ய இயலும் என்ற அந்த பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் தோட் உருவாகும். இப்போ நாங்கள் உருவாக்குறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையான, உன்னால் ஏலா, செய்யாத, உடைச்சிடாத, இதை எடுக்காத அப்படின்னு நாங்கள் தடுத்து அதுகளை தடை செய்கிற நேரத்தில் தான் பிள்ளைகள் பல விஷயங்களை படித்தாமல் போயிடும். சத்தத்தை அந்த புள்ள விரும்பும். ஒரு எட்டுத்தொரு புள்ள ஒரு சாமானை அடிச்சும் தட்டாருன்னு சத்தம் கேட்கும், நமக்கு எரிச்சல், நமக்கு உண்மையிலே எரிச்சல் தானே, என்னடா நீ செய்கிற வேலை அப்படின்னு நாம் கேட்போம். ஆனால் அவன் சிரித்து சிரித்து அடிப்பான், அதை திரும்ப திரும்ப போட்டு அடிப்பான், எடுத்து வீசி பார்ப்பான், மரம் போய் புறக்கி எடுத்துகிட்டு வருவான். இதுதான் புள்ளையோட விளையாட்டு. அதை அந்த புள்ளை என்ன செய்தண்டா விரும்புது. விரும்பும் போது நாங்கள் அந்த பிள்ளை அது அசௌகரியமாக இருந்தாலும் அதில் எதையோ புள்ள லேர்ன் பண்ணுறான், படிச்சிறான், அவன் அதில் எதையோ ஒன்று அவன் கற்றுக்கொள்கிறான் என்றது தான் உளவியல் ரீதியான உண்மை. இதை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யப்படாதண்டா நெகட்டிவ் தாட்ஸில் பார்க்கவே படாது. அதை அந்த பிள்ளைக்குன்னு அதில் இஷ்டத்தில் நாங்கள் விட்டுறணும். பிள்ளைகளோட விளையாட்டை நாங்கள் எப்போவுமே தடை செய்ய போகவே படாது, அங்கீகரிக்கணும். இஸ்லாம் என்ன செய்யுமாண்டா, இஸ்லாத்தில் பாருங்கள், ரசூலுல்லா இந்த உளவியலை இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இதை இந்த உளவியல் 19ஆம் நூற்றாண்டில் அதை ஆய்வு செஞ்சு புள்ளிட உளவியல் இப்படித்தான் இருக்குது, அது அதில் மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணணும் இப்படின்ட்டு நாங்கள் அதை இன்றைக்கு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறானண்டா, இதை ரசூலுல்லா எப்பயோ சொல்லிட்டாங்க. அவங்க அதை நடைமுறையில் காட்டிட்டும் போயிட்டாங்க. எப்படி காட்டிட்டு போகிறாங்கண்டா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த வராங்க, இஷா தொழுகை. இஷா தொழுகையை தொழுவிச்சிட்டு இருக்கிற நேரம் சுஜூதுக்கு போன ரசூலுல்லா எலும்பில்லை. வார நேரம் என்ன செய்கிறாங்கண்டா, ஹசன் ரலியல்லாஹு அவங்களையோ அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களையோ அவங்க தூக்கிட்டு அப்படி இருப்பாட்டுறாங்க. முன் சஃபில் இருப்பாட்டிட்டு ரசூலுல்லா இங்கே இருந்துக்குங்க மகன், பேரப்புள்ள தானே, ரசூலுல்லாட மகள்கிட்ட மகன் பேரப்புள்ள, அப்பா மாதிரி கொண்டு போகிறதானே பள்ளிக்கு, கொண்டு போனால் நம்மட ஆக்கள் என்ன செய்யறா, உங்கள்கிட்ட பிள்ளைகளை கொண்டாடாதங்கப்பா, பள்ளியில் சரியான பிறலி உங்களோட புள்ள, ஓடுற பாயிர குறுக்கால போகிற, பள்ளிக்குள்ளே சத்தம் இருக்கலாது, எங்களுக்கு தொலையலாது, இதானே ஆக்கள்கிட்ட நிலைமை. புள்ள கொண்டாடப்படாதான் பள்ளிக்கு, இவங்கட எப்படி அந்த பிள்ளை உருவாகும் யோசிச்சு பாருங்க. பிள்ளைய பள்ளிக்கு கொண்டாந்தா கரைச்சல் பெரிய ஆக்களுக்கு. ரசூலுல்லா பேர பிள்ளையை தூக்கிட்டு வராங்க பள்ளிக்கு, கொண்டாந்து முன்னால் இருப்பாட்டிட்டு ரசூலா தொழுதாங்க. சுஜூதுக்கு போனவங்க எலும்பல்ல, சுஜூதுக்கு போன ரசூலா எலும்பல்லன்ற உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய சந்தேகம் ஆயிட்டுது. அவங்க போனாங்களே, இன்னும் அந்த ரசூல்லா சுஜூதில் இருந்து வரலையே அப்படின்ட்டு ஒரு சஹாபி என்ன செய்கிறாருண்டா,
அவர் சொல்கிறார், நான் தலையை இன்னும் ரசூல்லா இன்னும் ஒழும்பாமல் இருக்கார், என்னமாச்சு வாச்சோ அப்படின்னு இப்படி தலையை தூக்கி சுஜூதில் இருந்து பார்த்தேன். பார்க்குற நேரம் வைத சபியு அலா லஹரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ சாஜிதுன். ரசூல்லா சுஜூதில் இருக்கும்போதே அதில் ரசூல்லோட முதுகில் ஏறிக்கிட்டு பேரப்புள்ளை இருக்கிறாரு. சுஜூதில் ஜமாத்து தொழுவிக்கிறாரு. தனியாக தொழுதா கூட பிரச்சனை இல்லை. வீட்டில் தொழுதா நம்மளோட புள்ள ஏறும், பாயும், கழுத்தில் ஏறும், இங்கால பெறலும் அங்கால பெறலும், கீழே இதுக்கு கவட்டுக்கால போகும், இந்த வயிற்று எட்டைக்கால பூந்து பார்க்கும், முகத்தை வந்து இப்படி எட்டி பார்க்கும், என்ன உம்மா செய்கிறா என்ன வாப்பா செய்கிறாண்டு. இதான் பிள்ளைகள். இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சுஜூதில் நீண்ட நேரம் இருக்கிறாங்க. முதுகுல வந்து பேரப்புள்ளை ஏறி இருக்கிறார், விளையாடுறாரு. விளையாடிட்டு இருக்கிற நேரம் அப்போ இந்த சஹாபி இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாருண்டா, ஃபரஜஅது இலா சுஜூதி, அதை பார்த்துட்டு நான் திரும்ப சுஜூதுக்கு வந்துட்டேன். கண்டுட்டாரே என்ன இதான் சிச்சுவேஷன் இப்போ தெரியும். கண்ட உடனே திரும்ப சுஜூதுக்கு வந்துட்டார். ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத், ரசூல்லா தொழுகையை இப்போ முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கு பிறகு காலன்னாஸ், மக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக்க சஜத்த பைன லஹ்ரானி சலாத்திக்க சஜிதத்தன் அத்தல் தஹா, நீண்ட நேரம் சுஜூது செஞ்சீங்களே யா ரசூலல்லாஹ், அது என்ன, ஏதாவது அல்லாஹ் அப்படி நீட்டி செய்யணும்னு கட்டளை இட்டுட்டானா, இல்லை வேறு ஏதாவது வஹி ஏதாவது இறங்கிச்சா? வஹி வந்தாலும் அந்த இடத்துல எல்லா இதுவும் ஸ்டாப் ஆகும் தானே. அப்படியே அந்த அந்த சிச்சுவேஷன்லேயே வஹி இறங்கிச்சேன்டா அப்படியே இருப்பாங்க ரசூலுல்லாஹ், வஹி இறங்கி முடியும் வரைக்கும். அப்போ இப்படி ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தா லனன்னா அன்னஹு கது ஹதஸ அம்ரன், ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு நாங்கள் நினச்சோம் யா ரசூலுல்லாஹ்ன்ற உடனே அவ அன்னஹு யூஹா இலைக்க, இல்லை உங்களுக்கு வஹி இறங்கிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு தாலிக்க லம் யகுன், இது ஒன்றுமே நடக்கலை. வஹி இறங்கவும் இல்லை, தொழுகையிட சிஸ்டம் மாறவும் இல்லை, நீண்ட நேரம் சுஜூது செய்யணும்ன்றதும் இல்லை. வலாக்கின் நபினி இருத்தஹலனி, என்ற புள்ள என்ற மேலே ஏறிக்கிட்டு இருந்தான், புள்ள விளையாடி இருக்கிறான். கரிஹித்து அன் அஜ்ஜிலஹு ஹத்தா யக்லிய ஹாஜத்தஹு, அவன்ட வேலையை அவன் முடிக்கும் வரைக்கும் நான் அவசரப்படுறத வெறுத்தேன், நான் விரும்பலை. ஏறிட்டு இருக்கிறவன் இறங்குட்டா தொழுவுறேன் அப்படின்னு இழுத்திங்கால தூக்கி போட்டுட்டு தொழுகிறவங்களும் இருக்கிறேன். எனக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, எப்போ பாரு விளையாட்டு, தொழுகையிலையும் விளையாட்டு, இறங்கு இப்படி நோண்டு, தொழுகையிலே இருந்துட்டு வாப்பா நோண்டுற, போடா அங்கிட்டு போ அப்படி நோண்டி தள்ளி விடுற. அந்த புள்ள அவன்கிட்ட இயல்பத்தானே காட்டுவான். காட்டுற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, அவன் ஏறி அவனுக்கு விருப்பமான மட்டுக்கு விளையாடிட்டு இறங்கட்டும்னு விட்டுட்டேன். அவன்ட தேவையை அவன்ட ஆசையை தடுக்க நான் விரும்பலை அப்படின்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் அந்த புள்ளையோட உள்ளத்தை வந்து பார்க்குறாங்கன்னு பாருங்க. அந்த பிள்ளையை தடை செஞ்சால் கவலைப்படுவான் தானே, என்னடா அப்பா வந்து நம்மளை வந்து விரட்டுறாரு, விரும்பலை அப்பா நம்மளோட இதை வந்து அவரை வந்து என்ன செய்யலை, எக்ஸப்ட் பண்ணலையே என்று அந்த பிள்ளை வந்து கவலைப்படும். சில பிள்ளைகள் அழுதுரும், விரட்டினா போட்டா அங்கு போ அப்படி தள்ளி இது பண்ணக்குள்ள வாப்பாவோட வந்து இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிற பிள்ளையை தள்ளக்குள்ள என்ன செய்யும், அழுதுரும். அப்போ பாதிக்கப்படுது பிள்ளை. ரசூலுல்லாஹ் விளையாடட்டும், கொஞ்சம் 5 நிமிஷம் தானே இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அதுவும் பர்லு தொழில் நம்மளோட ஹசரத்து தொழிற்சில பிள்ளையை கொண்டாந்து வச்சுட்டு உங்களோட பிள்ளையை விட்டுட்டு வாங்க ஹசரத்தினி அப்படிம்பாங்க. மௌலைமார் பிள்ளையை கொண்டாந்து தொழுகிற நேரம் கழுத்தில் ஏறி குந்திட்டாருன்னு வைங்க. புள்ள கழுத்தில் ஏறி குந்தினா வாப்பா எப்படியுமே என்ன செய்வார், என்ன நினைப்பார், அட்டே ஜமாத்து தொழிச்சிட்டு இருக்கிற முழு பேரும் வந்து பள்ளியில் இருக்கிறான், நாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் குனிஞ்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நம்மளோட டிக்கெட்டை வெட்டி அனுப்பிடுவான் அப்படின்னு பிள்ளையை இறக்கி அங்கால தூக்கி போட்டு தான் தொழிப்பார். இதான் நம்ம. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்கண்டா, அவனுக்கு இதில் இருக்கணும்ன்றது அவன்ட ஆசை, நீ இரு உனக்கு போதுமா அப்போ இறங்கு, அப்படி தூக்கி சுமந்தவங்க ரசூலுல்லாஹ் பிள்ளைகளோட விளையாட்டை அங்கீகரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது வந்து பிள்ளைகளோட அந்த விளையாட்டுகள் விஷயத்தில் உம்மா வாப்பா எல்லாம் அங்கே இருந்தால் உளவியலை படிக்கணும். தடை செய்யலையே ரசூலுல்லாஹ், முட்டுக்கட்டை போடலையே, நீங்கள் விளையாடாதங்க வாப்பா, ஓடாதங்க, ஏறாதங்க வாப்பா அப்படின்றாமல் ரசூலுல்லாஹ் அது பிள்ளைக்கு அந்த வயசுக்குரிய இயல்பு தான் அதுன்னு அங்கீகரித்து கொண்டாங்க, அது செய்யட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகளோட மனத்தை உள்ளத்தை வந்து பாதிக்காத வகையில் நடந்ததை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி நாம் பிள்ளைகளை வந்து சில உம்மா வாப்பா வந்து உம்மா முத்தம் கொடுக்குற, சில வாப்பா மாதிரி முத்தம் கொடுக்குறல்ல, பிள்ளைய வந்தால் இரக்கம்தான் ஆனால் முத்தம் கொடுக்குறல்ல.
முத்தம் கொடுக்காட்டி அந்த பிள்ளை வந்து அந்த பாசத்தை வாப்பா நம்மளோட இரக்கம் இல்லையோ என்ற ஒரு ஃபீலிங்கை உணரும். ஒரு பிள்ளை வந்து எப்போ அதிக பாசத்தை தகப்பன் தாய்கிட்ட உணரும்னா நாம் இரக்கத்தோட தூக்கி அப்படி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்குற நேரம் பிள்ளை தானாகவே நம்மளோட உம்மா அப்பா அதிக பாசம் வச்சுருக்காங்க, இரக்கம் காட்டுறாங்கன்னு உணரும். அந்த முத்தம் கொடுக்குற விஷயத்தில் நிறைய உம்மாமாருன்ற பிரச்சனை இல்லை, வாப்பாமார் வந்து தூக்கி கொள்கிற, ஆனால் முத்தம் கொடுக்க அவங்களுக்கு வெட்கம், கொடுக்குற இல்லை அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முத்தம் கொடுக்குறது இரக்கத்திட்ட வெளிப்பாடு, உங்களோட அன்பை வெளிக்காட்டுறது தான் முத்தம். அன்பை உங்களோட மேலே இரக்கம் மகன் அப்படின்றதுக்கு அவனுக்கு விளங்குமா? இரக்கம்ன்றத புள்ள உணர்ற ஒரு செயல்பாடு தான் முத்தம். அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முத்தங்கள் வந்து அந்த பிள்ளை தானாகவே தகப்பன் தன் மேலே இரக்கத்தை வச்சிருக்காருன்றதை புரிஞ்சு கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு காட்டரபி வாராரு. காட்டரபின்னா கிராமத்துப்புறத்து ஒரு அரபி வாராரு. வந்து பார்க்குறாரு. ஃபக்கால வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்கிறாரு, துக்கப்பிலூன சிபியான, நீங்கள் சின்ன பிள்ளைகளையெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்களே, ஃபமா நுக்கப்பிலுவும், நாங்கள் எல்லாம் அப்படி கொடுக்குறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் அவரை கூப்பிட்டு இருப்பாட்டி வச்சு அதுக்கெல்லாம் பெரிய அட்வைஸ் பண்ணி, அப்படியாப்பா முத்தம் கொடுக்கணுமாப்பா, முத்தம் கொடுத்தா தான் இது இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் ரசூலா பேசலை. ஒரே ஒரு பதில் தான் ரசூலா சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கண்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ அம்லிகு லக அன் நஸ அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, உண்ட உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்னப்பா செய்யலும்? எப்படி பதில்? அது இரக்கம். ஒரு மனுஷன் உள்ளத்தில் இரக்கம் இருந்தால் அதை அவன் அப்படித்தான் வெளிப்படுத்துவான். நான் என் பிள்ளையே, என் பேர பிள்ளையே, சின்ன பிள்ளைகளை முத்தம் கொடுக்குறேன்னா என் மனசில் இரக்கம் இருக்குது, நான் அந்த பிள்ளையோட அன்பாக இருக்கிறேன், அதை வெளிப்படுத்துகிறேன் அந்த பிள்ளைக்கு. உண்ட உள்ளம் கல் நெஞ்சம்ன்றதுக்கு நான் என்னப்பா செய்யலும்? அல்லாஹ் உண்ட உள்ளத்தில் இருந்து இரக்கத்தை எடுத்துட்டா என்னால் என்ன செய்யலும் அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்போ அந்த இப்போ நாங்கள் வந்து இரக்கம் காட்டுறோமுண்டா, இரக்கம் காட்டுறோமுண்டு நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்ததுக்கு புள்ள விளங்காது. அதை நாங்கள் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற முறைகள் இருக்குது. ஒன்று பிள்ளைய வந்து அன்பாக ஆற தழுவிக்கொள்வது, அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறது, பிள்ளைக்கு பரிசுகளை வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட்டுகள் இதெல்லாமே வந்து பிள்ளையிட வந்து உள்ளத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்தை, தகப்பன் மேலே உள்ள ஒரு அந்த நம்ம மேலே அன்பு மரியாதை வச்சுருக்காரு, நம்மளை இரக்கம்தான், நம்மளை வந்து வாப்பா வந்து பராமரிச்சுறாரு, பார்க்குறாரு, எல்லாம் தேவைகளையும் செஞ்சு தருவார், இப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் அது வந்து உருவாக்கி கொள்றதுக்கு தான் அதான் மன வளர்ச்சியை ஏற்படுத்தும்ன்றாங்க. இதை ரசூல்லா இங்கே சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட பேரப்பிள்ளைய வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை பேரப்புள்ள ஹசனோ ஹுசைனோ இருக்கிறாரு, அவங்கள தூக்கி மடியில் வச்சு ரசூல்லா ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. வஇந்தஹுல் அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்தமீமி, அக்ரா இப்னு ஹாபிஸ்ன்ற ஒரு சஹாபியும் பக்கத்தில் இருக்கார். ரசூல்லா அப்படி தூக்கி முத்தம் கொடுத்த உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம். அவர் கேட்குறாரு, இன்னலி அசரத்தன் மினல் வலதி, யார் சொல்லலாம், எனக்கு 10 பிள்ளை இருக்கு. அங்கே 2 பிள்ளை தான், பேரப்புள்ள. அதுவும் இவர சொந்த பிள்ளையே 10 பிள்ளை இருக்குது, பெத்த பிள்ளைகள் 10 இருக்குது. யார் சொல்லலாம், மா கப்பல் துமினு மஹதா, ஒரு பிள்ளைய கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே யார் சொல்லலாம். 10 பிள்ளைய பெற்று இவர் ஒரு பிள்ளைக்கு கூட முத்தம் கொடுக்கலடா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு எந்த வாப்பாவாச்சும் அப்படி பெத்த உடனே போய் தூக்கி என்ற புள்ளேண்டு ஹாஸ்பிட்டல்லே வச்சு அந்த பிள்ளைய ஆற தழுவி முத்தம் கொடுத்து அப்படி கொண்டு வருவாங்க. இவர் ஒரு சஹாபி. இவர் வந்து ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் வந்து நிறைய பேர் என்னென்னா அது உம்மாவுக்குரிய வேலை அப்படின்னு விட்டுருவாங்க. இது நம்ம வாப்பா நம்ம என்னத்துக்கு பிள்ளையை தூக்குறதும் கொஞ்சிறதும் சூ கழுவுறதும் கக்கா கழுவுறதும் உடுப்பு மாற்றுறதும் இதெல்லாம் நம்ம பார்க்குற வேலையாண்ட மாதிரி விட்டுருவாங்க. அப்போ இவரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. அப்போ எனக்கு 10 பிள்ளை இருக்குது யார சொல்லலாம், ஒன்றை கூட நான் முத்தம் கொடுத்தது இல்லையே அப்படின்ற உடனே ஃபனதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா 10 பிள்ளைங்கிறீங்க, ஒரு பிள்ளைக்கு கூட நீங்கள் முத்தம் கொடுத்தது இல்லையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், இரக்கம் காட்டாட்டி நீங்களும் இரக்கம் காட்டப்பட மாட்டீங்க, நீங்கள் இரக்கம் காட்டினா தான் அவன் இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எப்படி அந்த சஹாபிக்கும் அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பதில். பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் இரக்கம் காட்டினா தான்
அது பிள்ளைகள் நாளைக்கு நம்ம மேலே இறக்கம் காட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வாப்பா கல் நெஞ்சக்கான் கட்டு 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 வேண்டி இருந்தால் எப்போ வாரு வாப்பா அவனை பார்த்தாலே பிள்ளைக்கு பயம், பார்த்தா கிட்ட வர மாட்டான், பேச மாட்டான். தண்டிக்கணும், கண்டிப்பு இருக்கணும். ஆனால் மனசில் நம்மளோட இறக்கம் இருக்கணும், இறக்கத்தை வெளிப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு. அந்த இறக்கத்தை வெளிப்படுத்தாமல் எப்போ பாரு இப்படி இருந்தா நீ இருக்கும்போதே என்னை பார்க்கல, நீ செத்து போகிற நேரத்தில் நான் ஒன்று எனத்துக்கிட்ட பார்க்கணும் அப்படின்ட்டு பிள்ளைகள் கைவிட்டுரும். நீங்கள் இறக்கம் காட்டுங்க, இறக்கம் காட்டப்படுவீங்க அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்போ முத்தம் கொடுக்குறதுன்றது எப்போவுமே அது ஒரு தாழ்வான விஷயம் கிடையாது. பிள்ளைகளை நாம் அன்போடு இறக்கமாக அரவணைச்சி முத்தம் கொடுக்குறத பிள்ளைகள் எதிர்பார்க்கும், விரும்பும். பிள்ளைகளை தூக்கி முத்தம் கொடுத்தா சிரிக்கும், அந்த பிள்ளைகள் அதை ரசிக்கும். அதான் பிள்ளைகளுடைய இயல்பு. அப்படி செய்யாத பிள்ளைகள் தான் அன்பு நமக்கு கிடைச்சல்ல என்றதை உணரும்போது பாதிக்கப்படுது. ஒரு சஹாபி அல்லாஹுடைய ரசூல்கிட்ட வாராரு. சில பேர் அப்படித்தானே சொல்கிற, நான் எந்த பிள்ளையோட இறக்கம் வாப்பா அப்படின்ற இறக்கம் தானாம். ஆனால் பிள்ளைக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது, இறக்கத்தை இவருக்கு காட்ட தெரியாது. ஆனால் எந்த பிள்ளையோட நான் வாங்கி கொடுக்குற கேட்குற எல்லாம் கொடுக்குறேன், நான் வாங்கி வாங்கி கொண்டே கொட்டுற வீட்டில் அப்படிம்பாரு. ஆனால் பிள்ளை ஒரு நாளும் வாப்பாட்ட அந்த உண்மையான யதார்த்தமான இறக்கத்தை கண்டிருக்காது. உண்மையில் வாங்கி கொடுத்துருப்பார். பிறநாளை கொண்டு 10 உடுப்பு கொடுப்பாரு. போய் சம்பாரிச்சிட்டு இது மகனுக்கு, அது மகனுக்குன்னு சொல்லி கொண்டே கொடுக்குறல்ல, கொண்டே போட்டுட்டு அவர் போயிடுவார். அவனாக பார்த்து உமா கொடுத்தா எடுத்து கொடுத்துக்குருவான், பிள்ளைகளை எடுத்துக்கும். ஆனால் வாப்பாவா கொண்டே மகன் இங்கே வாங்கம்மா, மகள் வாங்க, இது உங்களுக்கு வாப்பா, இது உங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு அந்த இறக்கம் பார்த்தீங்களா, அந்த அவங்கள கூப்பிட்டு அரவணைச்சி கொண்டு கொடுக்குறது. இப்படி இல்லாமல் நான் இறக்கம் எங்களோட பிள்ளைகளோடண்டா அதை எப்படி புள்ள ஐடென்டிஃபை பண்ணும்? அப்போ ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வாரார். அன்ன ரஜுலன் கான இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமர்ர பிஹி ரஜுலுன். ஒருத்தர் அவரை கடந்து போகிறாரு. இந்த சஹாபி ரசூல்லாட்ட இருக்கிறாரு. இருக்கும்போது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த நபித்தோழர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் இன்னி ல உஹிப்பு ஹாதா, நான் இந்த ஆளை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லாட்ட. அவர் கடந்து போகிறாரு. போகிற நேரம் இந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் இந்த ஆளை விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அவர் மேலே இறக்கமாக இருக்கார். ஒரு ஆம்பளை பொம்பளையை விரும்புகிறதோ அல்லது பொம்பளை ஆம்பளையை விரும்புகிறதோ கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஆனால் சும்மா போயிட்டு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நான் அவங்கள விரும்புகிறேன் ஏண்டா அவள் அடுத்த ரியாக்ஷனை காட்டுவாள். இல்லை அவள் போயிட்டு இன்னொரு ஆம்பளைக்கிட்ட நான் அவங்கள விரும்புகிறேன்டா அது வேறு ரூட்டில் போயிடும். இது அல்லாஹ் ரசூல் சொல்லலை. ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புகிறார், ஒரு பெண் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க. இப்போ இந்த ஆண் ஆணை பெண்ணை பெண் விரும்பும் போது ரசூல்லா கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்களா, அவர் மேலே இறக்கமாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ரசூல்லா கேட்குறாங்க. அலம் தஹு, நீங்கள் அவர் மேலே இறக்கம் வச்சிருக்கிற இடத்த சென்னீங்களா? சென்னீங்க எப்படி கேள்வி? இறக்கம் மனசில் இருந்ததுக்கு சரி அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ரசூல்லா என்ன கேட்குறாங்கன்னா, அதை நீங்கள் சொன்னீங்களா அவருக்கு, நீங்கள் அவரோட இறக்கம்ன்றது அவருக்கு சொன்னீங்களா, அறிவிச்சிங்களா? லா, இல்லை யாரும் சொல்லலாம். நாங்கள் அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதில் முனியாக போய் செல்லுங்க, இறக்கம்ண்டா செல்லுங்கப்பா அவர்கிட்ட, நான் உங்களோட இறக்கம் உங்களோட பாசமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் அவருக்கு சொல்லுங்க அப்படின்ற உடனே ஃபலஹிகஹு, இவர் போய் அவரை சந்தித்து இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாவுக்காக நான் உங்களை விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாவுக்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அத்தானே சொன்னாங்க, 2 மனிதர்கள் அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக பிரிஞ்சா என்ன கிடைச்சும்? அரசுடைய நிழல் கிடைச்சும். அப்போ இவர் விரும்பினதை சொல்லணும், எத்தி வச்சிடணும், நான் உங்களோட இறக்கம் அன்பு பாசம்ன்றதை. இவர் மனசுக்கு வச்சுட்டு இருக்கிறதுனால, இப்போ நான் ஏன் மனசுக்கு அன்பு வச்சுட்டு இருக்கிறேன்றதுனால நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுண்டா, நான் சொன்னால் தானே தெரியும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, அன்பு வைக்கிறீங்கண்டா, நீங்கள் சொல்லாமல் நான் எப்படி, நான் என்ன உள்ளத்தை புலந்தா பார்க்கலும். அப்போ பிள்ளைக்கிட்ட நாம் இறக்கம் காட்டுறோம்ன்றதை பிள்ளைகளுக்கு நாம் காட்டணும், செல்லணும். உங்களோட இறக்கம் வாப்பா, நாங்கள் உங்களோட நாங்கள் அன்பாக இருக்கோம், பாசமாக இருக்கோம்ன்றதை செல்லவும் வேணும், அதுக்குரிய மாதிரி நடக்கவும் வேணும் அப்படிங்கிறத இந்த செய்தியில் அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இறக்கம் என்ற பேரில் சில பேர் என்ன செய்கிறேன்டா, எல்லாம் மீறி போகிறேன், எங்கிட்ட பிள்ளையோடு நாங்கள் இறக்கமுண்டா பிள்ளை என்ன செஞ்சாலும் என்ன செய்கிறல்ல, அந்த ஒன்றையும் கொண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. கொண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பகுதி இருக்குது. ஆனால் கொண்ட்ரோல் பண்ண வேண்டிய பகுதியில் ஒன்று வந்தால் கொண்ட்ரோல் பண்ணணும். எல்லாத்துக்கும் திறந்து விட்ட மாதிரி விட்டால் என்ன நடக்கும்? அப்போ நினச்சதையெல்லாம் செய்ய போயிடுவான். அப்போ கொண்ட்ரோல் பண்ணணும் என்ற ஒரு இடம் வந்தால் அந்த இடத்துல பிள்ளைகளை கொண்ட்ரோல் பண்ணி
அழகாக சொல்லி கொடுத்து அதில் விபரீதத்தை பிள்ளைக்கு புரியப்படுத்தி வேறு பக்கம் டைவர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு என்ட புள்ள பாட்டு கூத்து டான்ஸு அதைத்தான் விரும்புகிறான்னு வைங்களே, இஸ்லாம் அதை அங்கீகரிக்குமா? இப்போ என் பிள்ளையோட நான் இறக்கமெண்டு வீட்டுக்குள்ளால பஃபலை போட்டு நான் சத்தமாக ஒரு பாட்டை போட்டு விட்டு ஆடுங்கம்மா என்னட்டு உமா வாப்பான்னு ஆடினா சரியா? பிள்ளைக்கு இறக்கத்தை வெளிப்படுத்துறது அப்படியா? இது பிழை, இது தவறு. இஸ்லாத்தினுடைய வரையறைகளுக்கு உட்பட்டு ஹராங் என்றது கலந்துராம எல்லை மீறி போய் அல்லாட சாபம் கோபத்தை தேடிக்கொள்ளாமல் பிள்ளைகளை உரிய முறைப்படி ஒழுக்கமாக வளர்க்கணும். ஒழுக்கத்துக்குள்ளே தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். புள்ள வந்து பாட்டு போட்டுக்கொண்டு ஆட விரும்புது, அதை நாங்கள் மியூசிக்கை போட்டு ஆடுங்கன்னு நாங்களும் பின்னால் நின்று ஆடினா சரியா? அப்படித்தான் நிறைய உமா மாதிரி போய் டிக்டாக்ல வீடியோ போடுறேன். புள்ள ஆடுற உமாவும் ஆடுற, வாப்பாவும் பின்னால் ஆடுற உமாவும் ஆடுற, புள்ள முன்னால் நின்று ஆடுற. எப்படி உருப்படும் அந்த புள்ள? நாளைக்கு மியூசிக்கல் ஷோவில் போய் நின்று ஆடுவான். ஒரு குமர புள்ள போய் இன்றைக்கு குத்தாட்டம் எல்லாம் ஸ்கூலில் ஏன் போடுது பிள்ளைகள்? நம்மட ஸ்கூலில் முஸ்லீம் பாடசாலைகளில் குமருக்கு புள்ள வயசுக்கு வந்த புள்ள எத்தனையோ பிள்ளைகள் அப்படி போடுன்னு ஆடுது. அப்படி போட வேண்டியதுன்னா நீங்கள் சின்ன வயசில் பிள்ளைக்கு அதைத்தான் அப்படித்தான் போட்டு வச்சிருக்கிறாய். அப்போ அதை போட்டதுனால புள்ள போய் மேடையில் அடை நாம் ஒரு குமரே பருவ வயசுக்கு வந்துட்டோமே, நம்மளை 4 பேர் வீடியோ எடுக்கிறானே, உலகமே பார்க்குமே, ஒரு ஒழுக்கம் வேணாமா? இதெல்லாம் இந்த வெட்க உணர்வு கலட்டப்பட்டுரும். வெட்க உணர்வு எங்கிட்ட உம்மா வாப்பாவே கேட்கல, நீ யாரா கேட்க அப்படின்னு. அப்படித்தானே டிக்டாக்கை போட்டுட்டு வீடியோவை போட்டுட்டு நீ ஏம்மா இப்படி பண்ணுற, ஒரு குமர பிள்ளை இல்லையாம்மா, இப்படி பாதி மூடி இப்படி பாதி போடுற பிள்ளை, பாதி முகத்தை காட்டுவாங்களாம், பாதி முகத்தை மூடிக்குவாங்களாம். இல்லாட்டி இப்படி சோலை எடுத்து இப்படி முகத்தை வாய்க்கட்டால் மூடிக்கொண்டு வீடியோ போடுறது. நான் காணப்படாது, உனக்கு ஏன் இது தேவையில்லாத வேலை? இதை அங்கீகரிக்கிறது உம்மா வாப்பா. அந்த ஒழுக்கத்தை வந்து சின்ன வயசில் அந்த எல்லை மீறி போனதுனால உம்மா வாப்பா இனி ஏம்மா அப்படி பண்ணுறாய், டிக்டாக்ல இதெல்லாம் போடாதம்மா, இதெல்லாம் ஹராம், 4 மனுஷன் பார்ப்பான், உண்ட புருஷனுக்கு தாம்மா நீ உண்ட அழகு அலங்காரத்தை காட்டணும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அங்கே எல்லாம் கோட்டை விட்டுட்டு அந்த புள்ள சின்னதில் ஆடும் பாடும் டான்ஸ் ஆடும் கூத்து போடும் விரும்பும் மியூசிக்கை நாங்கள் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் ஆடுறேன். அந்த புள்ள வந்து அதில் என்ன செய்யுமண்டா, அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகி பெருத்த பிறகும் அதான் வேணுமுண்டு. புள்ள வந்து அடுத்த வீட்டுக்கு போய் ஒரு சாமானை எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு வைங்களேன், புள்ள எதை கண்டாலும் தூக்கும். காரை கண்டா எடுக்கும், விளையாட்டு புக்ஸை கண்டா எடுக்கும், ஏதாலும் ஒரு சாமானை கண்டா தூக்கிட்டு வந்துடும். ஆசைப்பட்டால் தூக்கிட்டு வந்துடும். அதுக்கு தெரியாது விபரீதம், நம்ம களவெடுக்கிறோம் தெரியாமல் கொண்டு போகிறோம், அப்படி இல்லை, போய் கண்டு முடிய எடுத்துகிட்டு வந்துடும். இது திருட்டு. சின்ன வயசில் அதுக்கு திருட்டுன்னு தெரியாது, இதுக்கு பேர் திருட்டு. இது அங்கே தெரிஞ்சால் அந்த வீட்டுக்குள்ளே எடுக்க விடுமா? பிறளி பண்ணி அடித்து பிடிச்சி சண்டை பிடிச்சி விரட்டி விட்டுருமா இல்லையா? தெரியாமல் கொண்டு வந்துடும். இது திருட்டு. இந்த திருட்டை நம்மளோட உமா வாப்பா நம்ம புள்ள கொண்டு வந்தால் அங்கீகரிக்கலுமா? மகன் இது நம்மட இல்லைம்மா, இது நமக்குரிய சாமான் இல்லை, அது அவங்களோட வீட்டு சாமான், நம்ம வாங்கிக்குவோம், கொண்டே கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் புள்ள தெரியாமல் கொண்டாந்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டா அந்த புள்ள நாளைக்கு என்ன பழகும்? ஓ, நமக்கு உரிமை இல்லாத சாமானை நம்ம எடுக்கப்படாது, எடுத்தாலும் நம்ம கொடுத்துடணும், அது நமக்கு உரியது இல்லை அப்படின்ற ஒரு தோட்ஸ் வளருமா இல்லையா? கொண்டாந்துட்டீங்களா மகன், ஜாதிவா நீங்கள் அப்படின்ட்டு பிள்ளைய கூப்பிட்டு வச்சு கொண்டிருந்தா அவன் பார்ப்பான், இன்னும் நாளைக்கு போய் இன்னும் என்னத்தை கொண்டாந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டில் களவெடுக்கலாம், கல்லனா மாறிடுவான், பெருத்த பிறகு கொள்ளையடிச்சிருவனா மாறிடுவான், அடுத்தவங்களோட வீட்டுக்கு பூர்றவனா மாறிடுவான். இங்கே சின்னத்தில் நீங்கள் அதை வந்து திருட்டை வந்து அது விளையாட்டுத்தனமாக செய்கிற திருட்டை தடுக்காட்டி நிஜமாகவே திருட ஆரம்பிச்சிருவான். 10 வயசாகக்குள்ளே கல்லன் ஆயிடுவான். அப்போ அந்த பிள்ளைய வந்து வளர்க்குற விஷயத்தில் எல்லாம் மீறக்கூடாது, இறக்கம்ன்ற பேரில் அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்போ தனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை ஒரு புள்ளை எடுக்குதா, தனக்கு அதாவது அனுமதிக்கப்படாத ஒரு வேலையை செய்தா அதை அழகாக சுட்டி காட்டி என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நாங்கள் இது செய்யப்படாமான்னு. ஏன்னா சோதனை தெரியுமா? பிள்ளைகள்ன்றது ஒரு சோதனை, மனைவி மக்கள்ன்றது ஒரு சோதனை. அந்த சோதனையை வந்து நாங்கள் சரியாக கையாள தவறிட்டோம்னா அது பெரிய சோதனையாக மாறிடும் நமக்கு. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், வாயிலமும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட செல்வமும் உங்களோட பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. அப்போ எங்களோட புள்ள சோதனைனா இப்போ சின்ன சோதனை, சிரித்து எக்ஸப்ட் பண்ணிட்டோம், பெருத்த பிறகு கல்லனா மாறி நாளைக்கு அடுத்தவண்ட வீட்டில் பூந்து கொள்ளையடிச்சிட்டானா உண்டா,
எப்படி இருக்கும்? ஆகப்பெரிய சோதனை அது. அப்போ இந்த சோதனையை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் குர்ஆனில் 8வது அத்தியாயம் 28வது வசனத்தில். அப்போ பிள்ளைகளை வந்து அடித்து வளர்த்தா தான் அது திருந்தும் என்று நாங்கள் ஒரு நாள் நினச்சிடப்படாது. அடிக்கிறதுனால பிள்ளையை போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறதுனால பயத்தை காட்டணும். அந்த பயத்தை வாப்பட முகத்தை உம்மட முகத்தை புள்ள பார்க்குற நேரம் அந்த ஃபீலிங்ஸை உணரணும். செய்யாமல் இருக்கிற மாதிரி நடக்கணும். அடித்து ஒரு நாளும் பிள்ளையை திருத்திடாது. அடித்து திருந்தின பிள்ளைகள் எங்கே இருக்குது? பிள்ளைக்கு வைராக்கியம் உருவாகும். அடிக்கிறான் போட்டு என் வாப்பா என் உம்மா அடிச்சிரா அப்படின்னு அந்த பிள்ளை என்ன செய்யும்டா, அடித்த பழகி நாளைக்கு அடிக்க போகக்குள்ள எனக்கு தெரியும்டா அடிச்சுத்தான் போகிறான்னு அப்படி முதுகை தருவான். தெரியுமே, அவன் தான் பழகிடுவானே. அடிக்க போகிறான்றக்குள்ளே அவனுக்கு தெரியும், முதுகை தருவான், அவனே தருவான் அந்த அடிச்சுட்டு போண்டு. அந்த மாதிரிக்கு பிள்ளைகளை அடித்து ஒரு நாளுமே திருத்தலாது. அடித்து திருத்தலாமாண்டா பிள்ளைகள் ஒரு நாளும் திருந்தாது. அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க என்னெண்டா, அடிக்க அம்மியும் நகரும்பாங்க தெரியுமா? நீங்கள் அடித்து இருந்தால் அம்மியும் நகர்ந்து போயிடும். இந்த பழமொழியை காட்டிட்டு பிள்ளையை அடித்து வளர்க்குறது வேறு, கண்டித்து வளர்க்குறது வேறு. கண்டிப்பும் தண்டிப்பும் வேறு ரெண்டும் ஒன்று இல்லை. கண்டிப்புன்றது பிள்ளைக்கு தெரியணும், இதை விரும்பலை, இதை செஞ்சால் குத்தம், நம்மளோட உம்மா பாப்பா நம்மளை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்குது, அப்போ இது நம்ம செய்யப்பட, அது கண்டிப்பு. தண்டிப்பு தான் போட்டு வெளுக்கிறது, இது செய்யக்கூடாது. அப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் அடித்து வளர்த்தா என்ன நடக்குமாண்டா, சைக்காலஜி ரீதியாக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க, அடித்து வளர்க்கப்படுற பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் மோசமானவங்களாக மாறுவாங்க, ஆக மோசமானவங்களா. அதனால் என்ன நடக்குமாண்டா, அவங்க வந்து மன வலிமையை இழப்பாங்க. அடிக்க என்ன நடக்கும், இப்போ பொடியும் வெளியே போயிட்டாண்டுங்களே, அவனுக்கு சொல்லணும், மகன் நீங்கள் போனால் நேர காலத்தோடு வந்துடணும் பாப்பா, சுற்றி திரியப்படாது, காலம் மோசம், பிள்ளைகள் எல்லாம் மோசம், பிரச்சனைகள் கூட, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் நேர காலத்தோடு வீட்டுக்கு வந்துடுங்கன்னு. பாப்பா இருப்பார், மகரிபுக்கு பாங்கு கேட்டுரும், புள்ள வீட்டுக்கு வரல, அப்போ தான் வருவான் விளையாடிட்டு, அப்படி தானே விளையாடிட்டு வீட்டுக்கு வருவான், வரக்குள்ளே பார்த்துட்டு தான் வருவான் பாப்பா இருக்கானாண்டு. உம்மா எங்கே அப்படித்தானே. இப்போ டைம் லேட்டாகி முட்டிய பிள்ளைக்குள்ளே ஒரு பயம் ஒன்று தானாக வாரு, அட்டிப்பாங்களோ அப்படின்னு. விளையாடக்குள்ளே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்றும் விளங்குறதில்லை, விளையாடி போட்டு வந்துடுவான். வரக்குள்ளே வாப்பா தும்புக்கட்டையை எடுத்துகிட்டு போய் குட்டிச்சு குட்டுன்னு குட்டுத்தாரண்டா அவனோட மன வலிமை குறைஞ்சி போயிடும். அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த ஏற்கனவே அவன் எந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தானோ அதெல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த இவன் வாப்பாக்காரன் எப்போ பார்த்தாலும் இதை போட்டு அடின்னு அடிப்பான் அப்படின்னு விட்டுருவான், மன வலிமையை இழந்துருவாங்க பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதாவது 6 மணிக்கு என்னால் வரையலும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கே, அந்த நம்பிக்கை வந்து அவனுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஏண்டா 6 மணி 7 மணிக்கு நான் பாதுகாப்பாக தைரியமாக வருவேன் என்ற ஒரு நம்பிக்கைன்னா புள்ள பயந்த சுபாவமாக மாறிடுவான். பயம் இப்படித்தானே. இப்போ இருட்டுண்டா, இப்போ நமக்கும் நைட்டில் வந்து இருட்டு தனியாக இருக்கிறடா பயந்தானே. கரண்ட் போயிட்டேன்டா உம்மா வேணும், பாப்பா வேணும், இல்லாட்டி யாராவது கூட வேணும், அப்படி ஒருத்தர் இருட்டுன்றக்குள்ளே பயம் வர எல்லாருக்கும். நம்ம தௌஹீதை விளங்கினவங்களுக்கே தனியாக நடுநிசையில் 12 மணிக்கு ரோட்டில் இருட்டில் போகிறான்டா போவானா, அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தான் போவான். அப்படியெல்லாம் ஓத தேவையில்லை, அப்படி ஓதுற அவசியமும் இல்லை. ஆனால் இவன் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னடா பயம், தனியாக போகிறவன் இந்த திருமணிக்கு ஏதாச்சும் வந்துருமோ சைத்தான் அது இது, அப்படி ஒரு தானாகவே உருவாக்கி கொள்வது. அப்போ அந்த அச்ச உணர்வை நாங்களாக உண்டாக்கி கொள்வது வந்து பிழை. அதனால் அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யுமெண்டா தன்னம்பிக்கையை இழந்துருவாங்க. என்னால் ஏலும் செய்ய இயலும், எனக்கு இதில் வந்து அந்த பாசிட்டிவான ஒரு தாட்ஸை வந்து நெகட்டிவாக மாற்றிக்கொள்ளுவாங்க. அதொன்று தாழ்வு மனப்பான்மை உருவாகும் இப்படின்ட்டு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகள் என்னவா ஆகுமெண்டா, இந்த 3 விஷயமும் அவங்களுக்குள்ளே வந்துச்சேண்டா அவங்க வந்து மன வலிமையை இழந்து அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்து தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்கண்டா இவங்க எதிர்காலத்தில் அதுக்கு பழி தீர்ப்பாங்க. சின்னத்தில் செய்யாத பெருசாகி செய்வாங்க. அன்றைக்கு கணக்கு தீக்கல, இன்றைக்கு தீக்க போகிறேன்டான்னு என்ன செய்வான்டா, கொலகாரனாக மாறுவான், கொள்ளக்காரனாக மாறுவான், அடிதடிக்காரனாக ரவுடியாக மாறுவான், பேச்சுக்கு செல்வாத்தை கேட்காதவனாக மாறுவான், அடுத்தது வந்து திருடனாக மாறுவான். இப்படி மாறுவாங்க என்றது தான் சைக்காலஜி. இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து அவங்கள அடித்து திருத்தணும், அடித்தா தான் திருந்துவாங்கன்னு நினைக்கிறது பிழையான விஷயம்.
அப்படின்றது கவனத்தில். ரசூலுல்லாஹ் எப்போவாச்சும் பிள்ளைகளை அடித்து திருத்தினாங்கன்னு இருக்குதா எங்கேயாவது? அடித்து எங்கேயும் திருத்தலை. அடிக்கிறத விட அறிவுரை சொல்லித்தான் திருத்திருப்பாங்க. அடிப்பாங்க என்ற ஒரு பயம் பிள்ளைக்கு இருக்கணும். அடிப்பாங்கன்ற பயம் பிள்ளைக்கு இருக்கணும். புள்ள போய் எதையாவது தனக்கு உரிமை இல்லாத எடுக்க போகிற நேரம் வாப்பா ஒரு பார்வை பார்க்குற நேரம் பிள்ளைக்கு விளங்கணும், ஆகா இது எடுக்கப்படாது, வாப்பா கட்டும் கோபமாக இருக்காரு, எடுத்தால் விழுமாட்டி அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை உண்டாக்கணும். அப்படி இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக விட்டாலும் கெட்டு போயிடும். அடின்னு போட்டு அடித்து நாங்கள் வளர்த்தாலும் பிள்ளை நாசமாக போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை ஒரு காலமும் பதுவா செய்யப்படாது, திட்டப்படா. பிள்ளைகளுக்கு அடித்து பதுவா செஞ்சு திட்டி பிள்ளைகளை நாசமாக, நம்ம பெற்ற பிள்ளையை நம்மளே நாசமாக்கலுமா? அப்போ நம்மளோட பிள்ளையை நாம் பதுவா செஞ்சு 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 வீட்டுக்குள்ளால் இருக்கிற கரைச்சலுக்கு அந்த பிள்ளையை போட்டு அலட்டி கொடுத்தோம்டா அந்த திட்டி திட்டி திருந்தின பிள்ளைகள் யாரும் இல்லை. அதனால் பிள்ளைகள் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை இழந்துருவாங்க. லைஃப்பில் அவங்க முன்னேறி போகிற முன்னேற்ற பாதையை முன்னேற்றத்தை இழந்துருவாங்க அப்படின்றாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா ததுஓ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராகவும் துவா செய்யாதுங்க. எனக்கு எதிராக நான் துவா செஞ்சால் சரியாது. நான் எனக்கு நல்லதை தான் கேட்கணும், கெட்டதை கேட்கப்படாது. அப்போ எனக்கு எதிராக நான் துவா செய்யக்கூடாதாம். வலா ததுஓ அலா அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராகவும் துவா செய்யாதுங்க. நாசமாக போக ஒன்று அல்லாஹ் ஹரபாக்கன்னு சொன்னால் நாசமாகட்டும், அழிச்சு போடட்டும் ஒன்றுன்றது. நாங்கள் சொல்கிற வார்த்தை சும்மா அல்லாஹ் ஒன்று ஹரபாக்கன்னு சொன்னால் அல்லாஹ் எக்ஸப்ட் பண்ணிட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? ஒரு நேரம் இருக்கிற ரசூலா சொல்கிறாங்க, லா துவாஃபிக்கு மினல்லாஹி தபாரக வ தஆலா சாஅத்தன், அல்லாஹ்விடத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நெய்லின் ஃபீஹா அதாஅன், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அந்த கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்றால் ஃபயஸ்தஜீபலக்கும், அதை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். என்ன அப்போ கொடுத்துட்டான்னு வைங்க. நானே பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய எவ்வளவோ செலவழித்து பராமரித்து வளர்த்து நல்லா ஆகட்டும்னு சொல்லிட்டு போடுற அந்த பிள்ளையோட பிறலிக்கு உன்னை நல்லா ஹரபாக்கட்டும், நாசமாக போ, நீ ரோட்டில் போகிற நேரம் முட்டிப்பட்டு தாண்டா சாவாய் அப்படின்னு சொல்கிறேன். போகிற ஒரு வாகனத்துக்கு அடிபட்டு தாண்டா சாவாய், உன்னை பாம்பு கட்டிச்சு சாவ இட்டி புள்ள உன்னை தலையில்னு சொல்லி திட்டிட்டு உம்மா வீட்டில் இருந்துருவா. கோவத்துக்கு தான் திட்டினேன், வேணுமுண்டு இல்லை. இடி புலனுமுண்டா உம்மா விரும்புவாவா? வாப்பா விரும்புகிறதா? அதை என் புள்ள போகிற வழியில் ரோட்டில் முட்டுப்பட்டு சாகட்டும்டா, அது யாரும் விரும்புகிறல்ல. ஆனால் மனசு பொறுக்காமல் திட்டுற, ஏசுற. இப்படி இப்போ போகிற வழியில் மகன் ரோதைக்கு அறப்பட்டு மௌத்தாயிட்டான்னு வைங்க, வண்டிக்கு யாருக்கு பாதிப்பு? யார் அழப்போகிறாங்க? யார் அந்த வழியை சுமக்க போகிறாங்க? நாம தானே, பெற்று போட்ட நாம தானே அதை சுமக்கணும். திட்டப்படா. அல்லாஹ்வோட ரசூல் சொன்னாங்க, நீங்கள் திட்டுறது ஒரு நேரம் அல்லாஹ்கிட்ட இருக்குது, அந்த நேரத்தில் திட்டினீங்கண்டா அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு கொடுத்துருவானுடாங்க ரசூல்லா. இடி புலான்னு புள்ள வீட்டுக்கால வெளியே போகிற நேரமே இடி புழுந்துட்டேன்டா, சரி கண்ணுக்கு முன்னாலே இடி புழுந்து செத்து போயிட்டான். அந்த வலியும் வேதனையும் மௌத்தாகும் வரைக்கும் இருக்குமா இல்லையா? அப்போ அதனால தான் சாபமிடப்படாது, பதுவா செய்யப்படாது பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தரக்கூடிய ஒரு அறிவுரை. இந்த பாடத்தை நாம் விளங்கி கொள்ளணும். அப்போ பிள்ளைகளை திட்டுறதுனால ஒரு நாளும் அவங்க திருந்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் நபிகள் நாயகம் எந்த காலத்திலையும் சின்ன பிள்ளைகளை ஏசி துன்புறுத்தினதில்லை. ஏசினா புள்ள பாதிக்கப்படும், மனக்கவலை அடையும். ரசூல்லா ஒரு நாளும் அல்லாஹ்வோட ரசூல் சின்னவங்களோட அப்படி நடக்கிறல்ல. அதான் உளவியல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், ரசூலுல்லா கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாகவோ, வலா லஆனன் சபிக்கக்கூடியவங்களாகவோ, வலா சப்பாபன் ஏசுகிறவங்களாகவோ இருக்கல்ல. அப்படி இல்லை, ரசூலோட தன்மையே இல்லாது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த வாயை திறந்தாலே ஊத்த பேச்சு, அப்படி பேச மாட்டாங்க அல்லாஹ்வோட ரசூல். அதே மாதிரி சபிக்கிறது, சாபம்ன்றது, பதுவா செய்கிறது, இது அல்லாஹ்வோட ரசூல் செய்ய மாட்டாங்க, ஏசவும் மாட்டாங்க. அட்டி மூதேவி எருமை மாட்டு உனக்கு என்னடா சின்ன அப்படின்னு வாயை திறந்தா அப்படி தான் வந்தா இப்படி பேசுகிறது அல்லாஹ்வோட ரசூலோட பண்பு கிடையாது. சின்னவங்களுக்கும் பேச மாட்டாங்க, பெரியவங்களுக்கும் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வராமையாக இருக்கும். அவர் என்ன மலக்கா? மனுஷன்தானே.
மனுஷன்டா கோபம் வந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கான யக்கூலு இந்தல் மஅதபத்தி கோபம் வார நேரத்தில் ரசூல்லா இந்த மாதிரி ஏசி சாபமிட்டு அவங்களுக்கு வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளால் பேசி அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி செய்ய மாட்டாங்க. உங்களோட நெத்தி மண்ணில் என்ன செய்யட்டும் படட்டும் உண்டுவாங்க. அது அவங்களோட காலத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும், உங்களோட நெத்தி மண்ணில் படட்டும் அப்படின்னு. அப்போ இவ்வளவுதான் ரசூலா சொல்லுவாங்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் ஏசி சபிச்சு சாபமிட்டு பதுவா சொல்லி நாசமாக தொலைஞ்சி போங்கடா அப்படின்னு சொல்கிறதில்ல. இன்றைக்கி இதில் வந்து நிறைய பாடம் படித்தனும், பெரியவங்களும் படித்தனும், உம்மா பாப்பாவும் படித்தனும், டீச்சர்ஸ்மாரும் படித்தனும், எல்லாரும் படித்தனும். சின்ன பிள்ளைகள் வந்தால் பள்ளியில் சும்மா உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த பள்ளிக்குள்ளே வந்து தொலைவார நேரம் பிள்ளை சத்தம் போடுது தானே, இங்கே ஓடுது அங்கே பாயுது சத்தத்தை போடுது பேசிகிட்டு இருக்குது கார் விளையாடுது, அது பிள்ளையோட இயல்பு, எங்களுக்கு டிஸ்டர்ப் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியில் பிள்ளைகள் வந்ததான், பிள்ளைகள் தொழுததான், சத்தம் போட்டதான், அழுததான், குழப்படி பண்ணினதான். ரசூல்லா எப்போவாச்சும் சொன்னாங்களா பிள்ளையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வாங்கன்னு? உம்மாமாரும் தானே வந்தாங்க, கூட்டிகிட்டு தானே வந்தாங்க, அதுக்காக ஏசினாங்களா? பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த பாருங்கள் அடித்து தொலைச்சி போட்டுருவேன் பாருங்கள், இதுக்கு பிறகு வரப்படாதுன்னு. பிள்ளைகள் பள்ளிக்கு வந்து கூத்து போட்டால் நம்மட ஆக்களை என்ன செய்கிறேன்னா விரட்டி விட்ரு, ஓடுறா வீட்டுக்கு, உன்னோட உமா அப்பா இல்லையாடா பார்க்குற இல்லையா கேட்குற இல்லையா அப்படி விரட்டுற. அவன் நாளைக்கு வருவான் நான் பள்ளிக்கு. எந்த பள்ளிவாசல்களில் சின்ன பிள்ளைகள் வந்து துரத்தப்படுறாங்களோ அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் பள்ளிக்கு இருக்காது, வரமாட்டான். அந்த பிள்ளையை வந்து விளையாட விட்டு நம்மளோட பழக வச்சு இறக்கமாக பேசி அவங்கள அப்படியே மகன் வாங்க மகன் நாளைக்கு வாங்க அப்படின்ற போது அந்த புள்ள அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை உணரும், அதுக்கு ஒரு அந்த சூழல் வந்து பிடிச்சும். அப்போ நாம் போவோம்னு அந்த பிள்ளையாகவே பழகிக்கொள்ளும். ரசூலோட பள்ளிவாசலில் வந்து சின்ன பிள்ளைகள் அழும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையம்மா, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்கன்னு அப்படி எங்கேயாச்சும் சொன்னாங்களா? கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ ரசூல்லோட வாழ்க்கையில் இந்த ஏசுறது, சபிக்கிறது, துரத்துறது, கெட்ட வார்த்தை இது ஒன்றுமே கிடையாது, பார்க்கலாது. அப்போ பிள்ளைகளோட எப்படி ரசூலா நடப்பாங்கண்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இப்படி சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் அவங்களோட உம்மா என்ன செய்கிறாங்கண்டா, அந்த 10 பிள்ளைகள் அவங்களுக்கு, அப்போ 9 பிள்ளைகள், அபூ தல்ஹா அவங்களுக்கும் உம்மு சுலைம் அவங்களுக்கும். இப்போ 9 பிள்ளைகளில் ரசூல்லா கேட்குறாங்க, உங்களோட பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை எனக்கு தரமாட்டாங்களா ஹிதுமதி செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அபூ தல்ஹா அவங்களோட மனைவி அனஸ் அவங்களோட உம்மா, அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை சரியா, சின்ன பிள்ளையில் அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கொண்டே யார் சொல்லலாம் ஹாதா உனைஸ் அப்படிங்கிறாங்க. அனஸ் தான் பேர், இவங்க என்ன உனைஸுங்கிறாங்க. அனஸ்ன்னு சொன்னால் அனஸுக்கு பெரியவர், பெரியவராகினத்துக்கு பிறகு அனஸ் அப்படின்ட்டாங்க. சின்ன பிள்ளையாக இருந்த நேரம் அனஸ் தான், இவர் குட்டி அனஸ், சின்ன பிள்ளை யாரை சொல்ல சின்ன வயசில் கொண்டு தாரன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த புள்ள ரசூல்லாட்ட 9 வருஷம் வேலை செஞ்சார், இல்லாட்டி 10 வருஷம் வேலை செஞ்சார். வேலை செஞ்சவங்க சொல்கிறாங்க, ஹதம் து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர சினீன், நான் 10 வருஷம் ரசூல்லாட்ட வேலை செஞ்சேன். ஃபமா காலலி உஃபின் கத், அந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட சி என்னடா இது நீ செய்கிற வேலை அப்படின்னு கேட்டதில்லை. நாம் பேசாமல் இருப்போமா? நம்மளோட புள்ள செஞ்சாலே சி என்ன வேலை நீ செய்கிறாய் அப்படின்போம். ரசூல்லாட்ட வந்தது ரசூல்லோட பிள்ளையும் இல்லை, வேலைக்கு வந்த புள்ள. அப்போ சின்ன பிள்ளையா வாராரு, 10 வருஷம் வேலை செய்கிறாரு. ரசூல்லா அவங்களுக்கு ஒரு நாளும் மனசு நோகிற மாதிரி சீன்ற ஒரு வார்த்தை பேசி இல்லையா? அப்போ எப்படி அந்த பிள்ளையோட நடந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ரசூல்லா பேச மாட்டாங்க. ஒமா காலலி செய்யின் சனாத்துஹு, நான் எதையாவது செஞ்சால் ரசூல்லா எனக்கிட்ட லிம சனாத்தஹு, ஏன் இப்படி செஞ்சாய் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எதையாவது நான் செஞ்சுருப்பேன், செஞ்சாலும் ரசூல்லா ஏன் இப்படி செஞ்சாங்க அனஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. வலாலி செய்யின் தரக்துஹு, நான் எதையாவது செய்ய சொல்லி விட்டுட்டேன்னுங்களே செய்யாமல் இருந்தா லிம தரக்தஹு, நீ ஏன்டா இதை செய்யலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹுடைய ரசூல் வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்ஸனின் நாஸி ஹுலுகா, அந்த அளவு பண்பாடாக இருப்பாங்க ரசூல்லா. மக்களிலேயே பண்பாடு நிறைந்தவர்களாக ரசூல்லா இருந்தார். இந்த முன்மாதிரியை பிள்ளைகள் எதிர்பார்க்கும். அப்போ அந்த பிள்ளையோட மனசில் எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக அந்த பிள்ளைகளாக தானாக நம்ம மேலே மதிப்பு மரியாதை வைக்கும். நாம் என்ன கட்டளையிட்டாலும் செய்ய ரெடியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளோட மனசில் நஞ்ச விரோதத்தை பகையை அந்த ஒரு வைராக்கியத்தை விதைச்சப்படாது. அதை ரசூல்லா அப்படி அந்த பிள்ளைகளோட நடந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தடவை இந்த அனஸுக்குத்தான், அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு இதை போய் செஞ்சுட்டு வாங்க அனஸ் அப்படிங்கிறாங்க.
சின்ன பிள்ளை தானே அனஸ் ரலியல்லாஹு அவங்க சின்ன பருவம். இப்போ நாம் பிள்ளைக்கு கடைக்கு போடாண்டா ஒரே எண்ணத்தான் அனுப்புகிறேன் இந்த வாப்பா கடைக்கு அப்படின்னு வீட்டில் என்ன செய்வான், கோவப்படுவான். போகாட்டியும் வாப்பா வந்து ஏடா போகலன்னு கேட்பாருன்றதுக்கு அழுது போவான். சரியா, என்னத்தான் அனுப்புகிற எல்லாத்துக்கும் நான் தான் போகணும்ன்ட்டு அப்படி போவான். அப்படி தான் பிள்ளைகள். அனஸ் ரலியல்லாஹு அவங்கள வந்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. எப்படி என்றா ஃபஅர்ஸலனி யௌமன் லிஹாஜத்தின், ஒரு தேவைக்காக என்னை ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். ஃபகுல்து, நான் சொல்லிக்கொண்டேன், வல்லாஹி லா அதுஹபு வஃபி நஃப்சி, நான் எனக்குள்ளாலே சொல்லி அல்லாஹ்மேல சத்தியமாக நான் போகவே மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அவங்களே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. எப்போ பாரு இவருக்கு நான் போய் செஞ்சு சின்ன பிள்ளை தானே, பெருத்த பிறகு அந்த நிலைமை இல்லை, சிறுசாக இருக்கும்போது இப்படி சொல்லிக்கிட்டாரு. சொல்லிட்டு அதுஹபலிமா அமரணி பிஹி, என்ன ரசூலுல்லாஹ் இந்த சின்ன வேலைக்கு நான் அல்லாஹ்மேல சத்தியமாக போக மாட்டேன்ட்டு போனேன். ஃபஹரஜுது ஹத்தா அமுர் அலா சிபியான், அப்படி வேண்டா வெறுப்போடு நான் போகிற நேரம் சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்மாரெல்லாம் கூடி விளையாடிட்டு இருக்காங்க. இதை நான் கண்டேன். கண்ட உடனே வஹும் யல்அபூன ஃபிஸ்ஸூக், அவங்க முத்தத்தில் அங்கே அந்த பொதுவான ஒரு இடத்துல சந்தையில் விளையாடுறாங்க. ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது கபல பி கஃபாய மின் வராயி, கண்ட புள்ளை என்ன செய்யும், விளையாடுறத கூட்டாளிமார் விளையாடுறத கண்டா இவரும் போய் ஜாயிண்ட் ஆகிட்டார், விளையாடிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் வந்து அது இவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து பின்னால் அப்படியே கழுத்தை பிடிச்சாங்க, இப்படி பார்க்காரு, பின்னால் கழுத்தை பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்காரு. சரி ரசூலுல்லாஹ் தான் அப்படி சின்ன வேலையை செய்யவும் இல்லை, இவராக சொல்லிக்கிட்டார் நான் செய்யவும் மாட்டேன்னுட்டாரு. வந்து விளையாடிட்டும் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் மிச்சம் டைம் லேட் ஆகிட்டுது, அவராக வாராரு, வந்து பார்க்காரு, விளையாடுறாரு, கழுத்தை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தாரு. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உன்னை என்னத்துக்கிட்ட அனுப்பினேன், நீ வந்து சின்ன பிள்ளைகளோட விளையாடுறியாடா அப்படின்னு மண்டையில் போட்டு இழுத்துட்டு போனாங்களாண்டா. அப்படி செய்யலை ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபனலர்து இலைஹி வஹுவ யல்ஹகு, நான் அப்படி திரும்பி பார்த்தேன், ரசூலுல்லாஹ் சிரிச்சிறாங்க. உங்களை அனுப்பினது இதுக்கு அனஸ், நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அப்போ விளையாட்டை தடுத்தாங்களா? அது அவன்ட ஆசை, அதைத்தான் விரும்புது அந்த புள்ளை. நாம் நம்மளோட வேலைக்கு அனுப்பினோம், அந்த பிள்ளைக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை. அல்லாஹ்வோட ரசூல் போயிட்டாங்க. அனஸ் நீங்கள் போங்கன்னு திருப்பி அனுப்பவும் இல்லை, என்ன செய்யலை, திருப்பி நீங்கள் போங்க, போய் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பவும் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அனஸ் அதஹப்த ஐசு அமர்த்துக்க, நான் சின்ன வேலையை போய் செஞ்சீங்களா அனஸ்? எப்படி அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, நீங்கள் விளையாடுறாங்க பிடிச்சி. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு கேட்டாங்க, நான் சின்ன வேலையை போய் செஞ்சீங்களா அப்படின்ற உடனே அப்போ ரசூலோட அந்த தன்மையை பாருங்கள். அல்லாஹ்வோட ரசூல் கட்டும் கோபத்தை காட்டி, இப்போ நாம் ஒருத்தர் வேலைக்கு அனுப்புகிறோன்னு வைங்களே, நம்மளோட வேலைக்கார ஆள், அவர் போய் யாரோ ஒரு கூட்டாளியோடு பேசி நின்றுட்டார். எப்பயோ வந்தவன் கண்டவன் அடே மிச்ச நாளைக்கு பிறகு வந்திருக்கான்னு பேசிட்டு ஒரு அரை மணித்தியாலும் போய்த்து, இப்போ லேட்டாகி வந்தால் உன்னையெல்லாம் வேலைக்கு அனுப்பினா உருப்படுமாடா அப்படின்னு நம்மட ஆக்கள் பிடிச்சி ஏசுவாங்க. உன்னால் தாண்டா நான் இந்த கிடக்கேன்னு அப்படி நம்மட அந்த கோவத்தை காட்டுற, முகத்திலே காட்டுற. ஆனால் ரசூலுல்லாஹ் எவ்வளோ லேட்டாகியும் அந்த கோவத்தை காட்டலை பாருங்க. இவரே என்ன சொல்கிறாருண்டா, நான் ஆனால் அதுஹபு யா ரசூலுல்லாஹ், நான் போகிறேன் யா ரசூலுல்லாஹ். இப்போ உள்ள மாறிட்டு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வோட நடவடிக்கை வந்து கோபமாகவும் கடுகடுப்பாகவும் இருந்திருந்தா, ஓ எங்களை விளையாட விடாமல் உங்கள்கிட்ட வேலை தான் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹ்வோட அந்த கையாண்ட முறை பார்த்தீங்களா, மெத்தட் பிடிச்சி ரசூலுல்லாஹ்வை சிரித்து விளையாடுறீங்களா, சின்னத்துக்கு போனீங்களா, இல்லையா நான் இப்போ போகிறேன் போயிட்டார், போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்றதை பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இதில் வந்து ஒரு நாளும் அந்த சஹாபிக்கு, அந்த தோழர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைக்கு ஏசினதும் இல்லை, கடுகடுப்பாக நடந்து கொண்டதும் இல்லைன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரப்பிள்ளைகள் வந்து விளையாடினாங்க. அவங்களோட விளையாட்டு வந்து சின்ன பிள்ளைகள் என்னத்தையும் இழுப்பாங்க, போடுவாங்க, விளையாடுவாங்க. இது வீட்டுக்குள்ளால அப்படி விளையாடிட்டு இருக்கிற நேரம் அப்போ ஜக்காத்து பொருள்கள் வருது. ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஜக்காத்து பொருள்களை கொண்டு வராங்க. பேரிச்சம்பழங்களை கொண்டாந்து அப்படி குவியல் குவியலாக கொட்டி கொட்டி நிரப்புறாங்க. கொண்டாந்த உடனே ஹத்தா யசீர இந்தஹு கௌமன் மின் தம்ரின், அப்படி ஒரு குவியல் குவியலாக கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. குமிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஃபஜால் அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யலஅபானி பிதாலிக தம்ரு, அதுகளுக்குள்ள பாஞ்சி உருண்டு விளையாடுறாங்க.
ஹசன் ஹுசைன் அவங்க விளையாடுறாங்க. பேரிச்சம்பழத்துக்குள்ளால் அந்த குவியலுக்கு இங்கால போகிற, இந்த குவியலில் இருந்து அங்கால போகிற, இப்படி விளையாடினா நாம் என்ன செய்வோம்? சாப்பாடு ஆக்கி காய்ச்சி அங்கால வச்சுட்டு நாம் ஒரு இதுக்காக வேண்டி சமையல்களை ரெடி பண்ணி வச்சுட்டு யாராவது வருவாங்கன்னு இருக்கிற நேரம் புல்லை பாஞ்சி ஓடி பாயிற நேரம் மிரிப்பட்டு அங்கால கொட்டுப்பட்டு தட்டுப்பட்டு விழுந்தா என்ன நடக்கும்? அப்போ கோவத்தை தான் காட்டுவோம் எப்படியும். இப்போ அந்த இடத்துல வந்து ரசூலுல்லா வந்து இருந்து கொண்டு சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. இவர் ஓடுறாரு, விளையாடுறாரு. அந்த குவியல்களுக்குள்ளால் விளையாடும் போது சின்ன பிள்ளைன்றதுனால அகதுகுமா தம்ரத்தன் ஃபஜஅலா ஃபீஹி ஃபீஹி ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டார். சும்மா குவிச்சு வச்சிருக்கே தானே. சாப்பாடு டொஃபியை கண்டா புள்ளை எடுக்காமல் இருக்குமா? எயின டொப்பியை கண்டாலும் எடுத்து சட்டுப்புட்டுன்னு வாயில் போட்டுரும். அப்போ அந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்கள உணவு அது வாயில் போடுது. போட்ட உடனே ஃபனலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஃபஅஸ்ரஜஹா மின் ஃபீஹி, ரசூல்லா போய் அதை வாய்க்கால எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொன்னாங்க, அமா அலிம்த, உங்களுக்கு தெரியாதா ஹசன், அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅகுலுன சதகா, முஹம்மதுட குடும்பம் சதக்காவை சாப்பிடப்படான்னு உங்களுக்கு தெரியாதா? பேரப்பிள்ளை டெய் உனக்கு தெரியாதாடா இதை தின்னப்படாண்டு அப்படின்னா அது அவனை மட்டும் சாடுற மாதிரி இருக்கும். ரசூல்லா எப்படி அந்த உளவியலாக அந்த பிள்ளையை மாற்றுறாங்கண்டா, நம்ம தின்னப்படான்னு தெரியாதா மகன் உங்களுக்கு, நீண்டாமல் நாமண்டு மாற்றி ரசூல்லா சொல்கிற நேரம் அப்போ அந்த பிள்ளைக்குள்ள ஒட்டோவா என்ன ஆகுமாண்டா, ஓ இது நான் நம்மளோட உம்மா நம்மளோட அப்பா யாருமே சாப்பிடப்படாதா? அப்போ அந்த புல்லை ஒதுங்கி கொள்ளும். நாம் போய் கொண்ட போட்டு உனக்கு தெரியாதாடா இதை தின்னப்படாண்டு எத்தனை தாக்கிட்டா சொல்லியிருக்கிறேன் அப்படின்றமண்டா, அப்படி சொன்னால் அது பிள்ளையை பாதிக்கும். பாதிக்காத வகையில் ரசூல்லா, மகன் இது நாம் சாப்பிடப்படான்னு உங்களுக்கு தெரியாதா, நம்ம தின்னப்படா மகன், இது நம்மட இல்லை, நம்மட உரிமை இல்லை, இது ஜக்காத்து பொருள் அப்படின்னு ரசூல்லா படித்து கொடுக்குறாங்க. தடுத்தாங்க, அழகாக படித்து கொடுத்தாங்க. உரிமை இல்லாத பொருளை, உரிமை இல்லாத சாப்பாடை, உரிமை இல்லாததை நாம் எடுக்கப்படா மகன், அது எங்களுக்கு இல்லை. அந்த ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறோம். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வைங்களேன், போனால் ஹோலில் சாப்பாடு, பிள்ளைகள் எதை கண்டாலும் எடுக்கும், எதை கண்டாலும் கேட்கும், புட்டிவாதம் பிடிச்சி அழும், அதை வாங்கி தாங்க வேண்டும். இல்லாட்டி அதுவாக போய் சில பிள்ளைகள் எடுத்து தின்றும். திண்டா நாம் அந்த ஒழுக்கத்தை படித்து கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. அப்படியெல்லாம் செய்யப்படாமன், அது நம்ம அந்த மாதிரி போகப்படா, அது சரியில்லை அப்படின்னு படித்து கொடுக்கணும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சாப்பிட்ற ஒழுங்கை படித்து கொடுத்தாங்க தானே. நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு வந்து சாப்பிட்ற ஒழுங்கை படித்து கொடுக்காட்டி அந்த புள்ளை போகிற இடத்துலையும் அப்படித்தான் நடக்கும். வீட்டில் நாங்கள் வந்து பிள்ளைக்கு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், அதில் ஒழுங்கு என்ன, அது எந்த கையால் சாப்பிடணும், எந்த பக்கத்தில் இருந்து சாப்பிடணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். நாம் தின்ற சாப்பாட்டில் புள்ள ஓடி வந்து வாப்பாட பீங்கானில் ஒரு அள்ளு சாப்பிட்றேன், இல்லாட்டி வாப்பா மகண்ட வாயில் அப்படி கொடுத்து விட்றேன், அதை ஓடி திரிஞ்சிட்டு வந்து உம்மா கிட்ட ஒரு பிளேட்டில் இருக்கிற தள்ளி அது தின்ற. இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பாஞ்சி திரிஞ்சு திண்டு திரிகிற பிள்ளைகளாக இருந்தால் அந்த புள்ள நாளைக்கு போகிற இடத்துலையும் அப்படித்தான் தின்ன பார்க்கும். அது மேனஸ் இல்லை. பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். சாப்பாடா இப்படித்தான் வாப்பா சாப்பிடணும், இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இது நாம் தின்றது ஒழுங்கு இல்லை அப்படின்னு சாப்பிட்ற ஒழுங்கு. இன்றைக்கு ஜப்பானில் சைனாவில் எல்லாம் பிள்ளைகள் ஸ்கூல் போகும் தானே, போகிற 1ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 2ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வருஷம் டேபிள் மேனஸ் தான் படித்து கொடுப்பான். சிலபஸ் டேபிள் மேனஸ், சாப்பிட்றது எப்படி, சாப்பிட்றதுக்கு வந்து இருந்தால் ரைட், இது டேபிள், இதில் இருக்கணும், இதில் சாப்பாடு எப்படி வைக்கணும், சாப்பிட்றதுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், டேபிள் மேனஸ் படித்து கொடுப்பான். ஏ பி சி பிள்ளைகளுக்கு அங்கே அது படிச்சிடல. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், விளையாட விடுறது, ஆக்டிவிட்டீஸை பார்க்குறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, மேனஸ் படித்து கொடுக்குறது. ஜப்பான்ட சிஸ்டமே அதான், அது சிலபஸாகவே வச்சுருக்கிறான். டேபிள் மேனஸ் தான் படித்து கொடுப்பான் முதலாவது. எந்த சின்ன பிள்ளைண்டாலும் அந்த பிள்ளை உள்ளுக்கு போனால் அது மேனஸை தான் பழகும். அவனோட சாப்பாட்டு முறையெல்லாம் பாருங்கள், கண்ட மாதிரி அங்கே இங்கேயும் பிச்சு அதில் இருந்து இதில் இருந்து எடுத்து அப்படியே அதிம்பான். அழகா அவன்கிட்ட அந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்கும். எதுலேயும் அவன்கிட்ட அந்த இதுகளை பார்க்க இயலாது, அலங்கோலத்தை பார்க்க இயலாது. அப்படி பழக்கிற, சின்னத்தில் இருந்து பழக்கிற. டேபிள் மேனஸில் வந்து புத்தகத்தை எப்படி வச்சணும்,
எந்த பக்கத்தில் வைக்கணும், பேனை எங்கே இருக்கணும், நீங்கள் எழுதுகிற படிக்கிறது வந்து தேவையானது எவ்வளத்தில் இருக்கணும். இது ஒரு படிக்கிற மேசைக்கு வந்தால் லேர்னிங் சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும். நம்மளோட புள்ள போட்டா கொப்பிய புத்தகத்தை தேடுற, அந்த மூலையிலையா இந்த மூலையிலையா கட்டிலுக்கு கீழேயா தேடுற. ஒழுங்கில்லை. ஒழுங்கை படித்து கொடுக்கணும். ஒரு டேபிளை போட்டோம்னா அந்த டேபிளில் உங்களோட புத்தகம் இங்கே இருக்கணும், கொப்பி இங்கே இருக்கணும், படிக்க வேண்டியது இங்கே இருக்கணும், எழுதுறது ஒரு பாக்ஸில் ஒரு இதில் இருக்கணும், ஹோல்டரில் இருக்கணும். தேடப்படாது அங்கேயா இங்கேயா கீழேயா மேலேயா. இது தேடி தேடிய ஒரு நாள் செலவாயிரும். ஸ்கூல் போக ஒலிம்பினா புள்ள பேக் இல்லை, பேகுக்குள்ளால் தேவையான கொப்பி புத்தகம் இல்லை, இருந்தாலும் கொம்பாஸ் இல்லை. இப்படி அப்போ ஒழுங்கு இல்லைன்றது அர்த்தம். ஒழுங்கு அந்த பிள்ளைட்டையும் இல்லை, நாங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இப்போ இது முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சபையில் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு சின்ன சஹாபி இருக்கிறாரு. அபூ சலமா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, குன்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ் கிட்ட சின்ன பிள்ளையாக இருந்த நேரம், வகானத் யதி ததீஷு ஃபி சஹ்ஃபதி, சஹானில் சாப்பாட்டு தட்டில் ஏண்ட கை அங்கே போய் ஒன்று எடுக்கிற, இங்கால இருந்து ஒன்று எடுக்கிற, நடுவில் இப்படி பிள்ளைக்கு தேவையானது எங்கே இருந்தாலும் எடுக்கும். அதான் பிள்ளையோட இயல்பு. இறைச்சி துண்டு அங்கே உண்டு இங்கே உண்டு, கோழி துண்டு இருந்தால் லெக் பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும், அதை புறக்கி எடுத்துரும். லெக் பீஸ் தான் பிள்ளைக்கு வேணும்னா பிள்ளையோட பக்கத்தில் போட்டு கொடுக்கணும், இல்லாட்டி தனியாக பிளேட்டில் போட்டு கொடுக்கணும். இப்படி கொண்டே வச்சுட்டு நாம் இப்போ கொண்டு போகிற ஹோலில் 4 பேரோட 6 பேரோட ஒரு டேபிளில் இருக்கிற நேரம் லெக் பீஸ் அங்கால இருக்கும். அங்கால இருக்கிறவ இதை திங்கிறதுக்கு யோசிப்பா. நம்மட புள்ளை இருந்து எட்டி அப்படி நாசமாக போன புள்ளை இந்த எடுத்துட்டு திட்டுவா, பதுவாக செய்வா. ஓ அப்போ இதெல்லாம் செய்யப்படா, இது ஒழுங்கு இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த சஹாபி இருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் கை அலையுது. போனா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இதை தந்தது நமக்கு அல்லாஹ் தானே, பிஸ்மில்லா சொல்லுங்க. வக்குல் பியமீனிக்க, இதால் தின்னப்படா, வலது கையால் தின்னுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. வலது கையால் தின்னுங்க. வக்குல் மிம்மா இலைக்க, உங்களுக்கு கிட்டே இருந்து தின்னுங்க, உங்களோட பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தின்னுங்க. இப்போ இங்கே இருந்து தின்னுட்டு அங்கே பார்ப்பான், இறைச்சி துண்டு இருக்கே அதை எப்படி எடுக்கிற அப்படின்னு அங்கால இருக்கிறவன் அதை தின்றதுக்கு யோசிச்சிருப்பான். அவனுக்கு அந்த துண்டு தான் கிடைச்சேன்டா, அதை வச்சுக்கொண்டு அவன் இந்த புள்ள போய் கையை போட்டு எடுத்தா அது இந்த பிள்ளைக்கும் சரியில்லை, இந்த உமாக்கும் சரியில்லை, வாப்பாக்கும் சரியில்லை. புள்ள வளர்த்துருக்க வளர்ப்பு பாரு, சகானொன்றில் தின்ன தெரியுதா அந்த பிள்ளைக்கு. இப்படி இதெல்லாம் நாம் அலட்டி கொள்ளாத பகுதிகள் தான். நாம் பெருசாக நான் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்துருவோம். ஆனால் அந்த பிள்ளை ஒழுக்கம் கெட்டு வளரும். ஒழுக்கத்தை எங்கே படித்து கொடுக்கணுமெண்டா, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா, இவர் பெருத்த பிறகு அதை பழகிக்குவார். பெருத்தா அவரே பழகிக்குவார். அவனா பிஸ்மில் சொல்லிக்குவான், வலது கையால் திம்பான், அவனா வந்து தண்டை பக்கத்தில் இருந்து திம்பான், தண்டை பிளேட்டில். இப்படி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? ஏன் ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்தாங்க? செஞ்ச வேலையை உணர்த்தணும், ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்போ புள்ளோட கை அங்கே இங்கே போனதை ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, மகன் தின்னணும், நாம் பிஸ்மில்லா சொல்லணும், வலது கையால் தின்னணும், நம்மட பக்கத்தில் இருந்து தான் தின்னணும். இன்றைக்கு பெரியாக்களுக்கே இந்த மேனஸ் இல்லை. அவன் போய் இருந்தானா எங்கடா இறைச்சி துண்டு இருக்கும்னு தான் சஹானில் தேடுவான். தேடி அதைத்தான் எடுத்து எடுத்து திம்பான். சின்னத்தில் பழக்காட்டி அதான் பெருசாகினதும் வரும். ஒரு ஒரு இதில் அண்டாவில் கொண்டு கொட்டினாலும் தின்ற அளவுக்குள்ள சாப்பாட்டு ராமன்கள் இருப்பானுங்கள். சின்ன வயசில் ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படாட்டி அந்த ஒழுக்கம் இங்கே வராது, பெருத்த பிறகும் வராது. எனவே அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இதான் உளவியல். சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த ட்ரைனிங், அவங்களுக்குரிய அந்த வழிகாட்டல், ஒழுக்கங்கள் எல்லாமே கண்டிப்பு என்ற பேரில் தண்டிப்பாக மாறிடப்படாது. அந்த கண்டிப்பு அன்பான கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரம் அந்த பிள்ளைகளை தர்பியத்து செய்கிற மாதிரி, அவங்கள பயிற்றுவிக்கிற மாதிரி இருக்கணும் என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த பகுதியை நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.